நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 2023 லக்னோவை சேர்ந்த ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் ஒரு கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில 3,50,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணாரு. அந்த கம்பெனில அதிக அளவு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணாரு. கடைசியில அதுல இருந்து வர வேண்டிய ரிட்டர்ன் பணம் வராமலே போச்சு. அது மட்டும் இல்லாம அவர் போட்ட மொத்த பணத்தையும் ஏமாத்திட்டு போயிடுச்சு அந்த கம்பெனி. இந்த பிரச்சனையில மிகுந்த மன உளைச்சலுக்கான அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்தும் போனான். தற்கொலை பாத்தீங்கன்னா எதுக்குமே தீர்வே கிடையாது. இது இந்த ஒரு பையனோட கதை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு இதுதான் நிலைமை. கிரிப்டோ, பெட்டிங் ஆப், பெட்டிங் கேம்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள்ல முதலீடு பண்ணி நிறைய பணத்தை இழக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அனைத்துமே அவங்களோட பெற்றோர்களோடது. அதுபோக அந்த பணத்தை சம்பாதிக்க அவங்க பெற்றோர்கள் அவங்களோட மொத்த லைஃபையும் செலவழிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பணத்தை சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய விளம்பரங்கள் மற்றும் கிரிப்டோ ஸ்கீம் மற்றும் முட்டாள்தனமான மணி ஸ்கீம்கள்ல முதலீடு பண்ணி பணத்தை இழக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில 70 கோடி பேர் இளைஞர்கள் தான். இவங்க கிட்ட டைம் இருக்கு, எனர்ஜி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மீம்ஸ் அனுப்புறது, பார்ட்டியில என்ஜாய் பண்றது, காசி பேசுறது, சீக்கிரம் பணக்காரன் ஆகிறதுக்கான வழியை தேடுறது மாதிரியான விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. இது மூலியமா நம்ம இன்னைக்கு சும்பெரித்தனமான, டிமோட்டிவேட்டான மற்றும் குறிக்கோள் இல்லாத ஒரு இளம் சமுதாயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது அவங்களோட பெற்றோர்களோட சேமிப்பு தான் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயமே. இந்த வாழ்க்கைக்காக அவங்க பெற்றோர்கள் ஒரு கார் கூட வாங்காம பைக்கவே யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஐபோன் மாதிரியான மிகப்பெரிய பெரிய போன்கள் யூஸ் பண்ணாம ஒரு நார்மல் பட்ஜெட் ஸ்மார்ட் போனை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுவுமே தெரியாத இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% கல்லூரி மாணவர்களுக்கு சூதாட்ட மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறதுதான் முக்கியமா இருக்குது. கடனை பத்தி சொல்லணும்னா, இந்தியால 2022 கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மட்டும் 1.6 லட்சம் கோடி. அதுவே 2023 28% அதிகரிச்சு 2.1 லட்சம் கோடி ஆயிருக்கு. இந்த மொத்த பணத்தையும் இளைஞர்கள் ட்ரெஸ் மற்றும் கேளிக்கை, கார் மற்றும் ட்ரிப் மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும் செலவழிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இந்தியாவுக்கு சூப்பர் பவர் வாங்கி தர போறாங்களா என்ன? இந்தியால அதிக மக்கள் புவர் மற்றும் மிடில் கிளாஸ் கேட்டகரிக்கு கீழே தான் இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த இளைஞர்கள் எப்படி தங்களோட மணி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படி தங்களோட பர்சனல் பைனான்ஸை மேம்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்கள் மணிகண்டன். நீங்க பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிறது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, நாட் சேவிங் எனஃப். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பேஸ்டிங் கன்சியூமர் சொசைட்டில இளைஞர்கள் மத்தியில சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத பேச்சு தான். அதுபோக இளைஞர்கள் தங்களோட பைனான்சியல் மற்றும் சேவிங்ஸ்ங்கிறதுல மிகப்பெரிய தடுமாற்றத்தை அடைகிறாங்க. அது எல்லாத்தையும் விட லோன் வாங்கி அதை கட்டுறதுல தான் அதிக முக்கியத்துவமே தராங்க. அதுக்கு காரணம் அது மிக எளிமையா அவங்களுக்கு கிடைக்கிறது தான் கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்களால. இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சேமிக்கிறத விட்டுட்டு செலவழிக்கிறதுல தான் அதிக ஆர்வமே காட்டுறாங்க. வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன மற்றும் அதனால ஏற்படக்கூடிய இழப்பு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்றைய இளைஞர்கள் சேமிப்பு பக்கம் போகாததுக்கு மிகப்பெரிய காரணமே ரைஸ் ஆஃப் கன்சியூமரிசம் தான். மிக குறைஞ்ச வயசுலேயே சோசியல் மீடியா மற்றும் டிவிக்கள்ல வரக்கூடிய விளம்பரங்கள் மூலியமா அவங்களுக்கு ஒரு பொருள் தேவையான கூட தெரியாம அந்த பொருளை வாங்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறது. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் பொருட்கள் வாங்கக்கூடிய பழக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாவே ஆயிடுச்சு. அதுபோக நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்கள் அனைத்துமே 2 இல்ல 3 நாட்கள்லயே கிடைச்சிருது. சேமிப்பு பழக்கம் இளைஞர்கள் கிட்ட இல்லாம போனதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங். இப்ப நகர்ப்புற இல்லாத ஏரியாக்கள்லயும் வருஷத்துக்கு வருஷம் செலவுன்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. குறிப்பா வீட்டு வாடகை, படிப்பு செலவு மற்றும் மளிகை ஜாமான் என எல்லா செலவுமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. இவ்வளவு செலவுகளையும் மீறி பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா தான் இருக்குது. இந்த இளைஞர்கள் சில தவிர்க்க முடியாத செலவுங்கிறத பண்ணியே தாகணும். அதாவது வீட்டு வாடகை மற்றும் கல்வி கடனோட ரீபேமெண்ட் மற்றும் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் மாதிரியான விஷயங்கள். சேமிப்பு பழக்கம் இளைஞர்கள் கிட்ட இல்லாமலே போனதுக்கு அதி முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாக் ஆஃப் பினான்சியல் எஜுகேஷன். நிறைய பேர் தங்களோட இளம் பருவத்தில் நுழையும் போது பர்சனல் ஃபைனான்ஸ் மற்றும் பேசிக் பட்ஜெட் பத்தி தெரியுறதே இல்லை. இதனால ஏற்படக்கூடிய பினான்சியல் அறிவின்மை காரணமா பாத்தீங்கன்னா தவறான பினான்சியல் முடிவுகள் எடுக்க காரணமாயிடுது. அதுபோக சேமிப்போட முக்கியத்துவமே என்னன்னு தெரியாமல உங்களுக்கு போயிடுது. இதனால பாத்தீங்கன்னா 90% இளைஞர்கள் பண விஷயத்துல மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. இப்ப உங்க எல்லாருக்குமே தோன்ற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு. இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இளம் தலைமுறையினர் தங்களோட பினான்சியல் பற்றிய அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுபோக எங்க செலவு பண்ணணும், எங்க செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, தங்களோட வருமானத்துல 20% சேமிக்கிற பழக்கத்தை முதல்ல ஆரம்பிக்கணும். அதுபோக தங்களோட மனசுல எதெல்லாம் தேவையில்லாதது மற்றும் பயனில்லாத செலவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் உடனே நிப்பாட்டணும். சரி, வாங்க இளைஞர்கள் பண்ணக்கூடிய 2வது மிகப்பெரிய தவறை தெரிஞ்சுக்கலாம். லாக் ஆஃப் மணி ட்ராக்கிங்.
மணி டிராக்கிங்க்கு அர்த்தம் என்னன்னா, உங்களோட வருமானம் மற்றும் செலவுக்கான ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதுல எவ்வளவு உங்க பணம் வாடகைக்கு போகுது, எவ்வளவு மளிகை ஜாமான் வாங்க போகுது, எவ்வளவு கரண்ட் பில்லுக்கு போகுது, அது போக மற்ற செலவுகள் என்னென்ன ஆகுதுங்கிறத நீங்க மணி டிராக்கிங் பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுவீங்க. இதனால பாத்தீங்கன்னா பினான்சியல் இன்ஸ்டேபிலிட்டி மற்றும் கடன் அதிகரிக்கும். இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதை பண்ணவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு செலவை எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கிறது மட்டும் தெரியவே தெரியாது. சரி, வாங்க தெரிஞ்சுக்கலாம். மணி டிராக்கிங் பண்ணலைன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க முதல்ல சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கறத சொல்றேன். எப்போ நீங்க மணி டிராக்கிங் பண்ணலையோ அப்பவே நீங்க கண்டிப்பா ஓவர் ஸ்பெண்டிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடுவீங்க. அதனால உங்களால உங்களோட தேவையை முழுமையா பூர்த்தி அடையவே முடியாது. அதே போல எப்போ வரைக்கும் உங்களால உங்க பணத்தை புடிச்சு வைக்க முடியலையோ அப்போ வரைக்கும் உங்களால உங்களோட நீண்டகால பெருங்கனவுகளை அடையவே முடியாது. அதாவது சொந்த வீடு, மேல் படிப்பு, அதுபோக குடும்ப வாழ்க்கையை தொடங்குறது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க கிடைக்கிறத வச்சுதான் வாழணும். பினான்சியல் இன்செக்யூரிட்டி உங்க கனவுகளோட அளவை குறைக்கும். அப்படி இல்லைன்னா அதை தள்ளி வைக்கும், இல்லைன்னா அதை கடைசியில கைவிடவே வைக்கும். வாங்க புரியுற மாதிரி சொல்றேன். மணி டிராக்கிங்கை எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வர்றதுன்னு. முதல்ல ஒரு டைரியில உங்களோட மொத்த செலவுகளையும் எழுத ஆரம்பிங்க. எழுத்து தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்ல தொடக்கமே. முதல்ல இந்த எழுதுற பழக்கம்ன்றத நாம தான் இன்னைக்கு பண்றது இல்ல, ஆனா நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாருமே இதை வழக்கமா வச்சிருந்தாங்க. அதே போல முன்னாள் ஜெனரேஷன் எல்லாமே குறைஞ்சளவு வருமானம் வந்தா கூட அதிக அளவு சேமிச்சாங்க. அதே நேரம் இப்ப இருக்கிற நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல ₹1 கூட சேமிக்க முடியல. ஒவ்வொரு முறை சம்பளம் வரும்போதும் அதுல என்னென்ன வாங்குனீங்க, எதற்கு கொடுத்தீங்க, அதுல எவ்வளவு சேவ் பண்ணீங்கன்னு கண்டிப்பா எழுதுங்க. இதுக்கு 2வது சொல்யூஷன், சேஞ்ச் யுவர் பினான்சியல் பிஹேவியர். எந்த ஒரு பொருள் மீதும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை பண்றத முதல்ல நிறுத்துங்க. ஒரு ரெஸ்பான்சிபிளான மனுஷனை போல நடந்துக்குங்க. அது உங்களோட எதிர்காலத்துல நடக்கக்கூடிய பினான்சியல் கிரைசிஸ் சமயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். 3வது மிகப்பெரிய பினான்சியல் மிஸ்டேக்கா இளைஞர்கள் செய்யறது ஓவர் யூஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. இன்றைய நாள்ல கிரெடிட் கார்டை செலவு பண்ணாம வைக்கிறதுக்கு மிகப்பெரிய திறமையே வேணும். கிரெடிட் கார்டு கம்பெனிங்க உங்களுக்கு கன்வீனியன்ஸ் மற்றும் பிளெக்சிபிலிட்டி மற்றும் ரிவார்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை அதை பயன்படுத்துறவங்களை அதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது. அதை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணி டெட் அளவுக்கு மாட்டி அதுல இருந்து மீளவே முடியாம கடைசி வரைக்கும் சிக்கி தவிக்கிறவங்க தான் அதிகம் இன்னைக்கு. எப்ப இளைஞர்கள் கையில கிரெடிட் கார்டு வருதோ அப்பவே அவங்க சுதந்திரம் பெற்ற மாதிரியும் அபரிவிதமான ஒரு பவர் கிடைச்ச மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. நீங்க கிரெடிட் கார்டை ஆன்லைன்ல அதிக அளவுல யூஸ் பண்றதால வான்ஸ் மற்றும் நீட்ஸ்க்கு இடைப்பட்ட கோடு மறைஞ்சே போயிடுது கடைசியில. இதனாலதான் கிரெடிட் கார்டு கம்பெனி மற்றும் பேங்குகள் இளைஞர்களை டார்கெட் பண்ணி தங்களோட பிசினஸ் பண்றாங்க. இதனாலேயே யூசர்ஸ்க்கு போனஸ் மற்றும் புது புது டீல்ஸ்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் காந்தம் இரும்பை இருக்கிற மாதிரி இளைஞர்கள் கிரெடிட் கார்டோட ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. கிரெடிட் கார்டை சரியா கட்டுற வரைக்கும் நல்லது, அதுவே கட்டாம விட்டா வட்டி உங்களை வாழவே விடாது. இன்னும் சிலரோ எது வாங்கினாலும் இஎம்ஐ போட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதுக்கான வட்டிங்கிறது கண்ணா பின்னாகி உங்க பாக்கெட்டை காலி ஆக்கிடும். அதுக்கப்புறம் தான் புரியும் தனி மனுஷன் கிரெடிட் கார்டை சரியா பயன்படுத்தலைன்னா அதனால ஏற்படுற பாதிப்பு எவ்வளவு மோசமானது அப்படிங்கிற விஷயம். போக உங்களோட கரண்ட் பைனான்சியல் சிச்சுவேஷன் கெட்டுறது மட்டும் இல்லாம எதிர்கால பைனான்சியலும் ரொம்பவே மோசமாகும். உங்க கிரெடிட் கார்டு டெட் உங்க கிரெடிட் கார்டு ஸ்கோரையும் பாதிக்க வைக்கும். அதனால எதிர்காலத்துல லோன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும். பாத்துக்கோங்க, எதிர்காலத்துல அப்படியே லோன் வாங்கினா கூட அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இந்த பொறியிலிருந்து தப்பிக்க 2 வழி இருக்கு. விழிப்புணர்வோட பைனான்சியல் பத்தி அடிப்படையா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட், மினிமம் பேமெண்ட், கிரெடிட் யூட்டிலைசேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2வது வழி பினான்சியல் டிசிப்ளின். நீங்களே உங்க வருமானத்துக்குள்ள ஒரு பட்ஜெட்டை உருவாக்குங்க. அதுபோக எப்பவுமே கிரெடிட் கார்டுல ஓவர் ஸ்பெண்டிங்கிற விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. இந்த விஷயம் உங்களோட பைனான்சியலை ஹெல்த்தியாக்க உதவும். நம்பர் 4, நோ எமர்ஜென்சி ஃபண்ட், நோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அவங்களோட பினான்சியல் பத்தி பேசினா ஏதோ மிகப்பெரிய அவங்க குற்றத்தை சுட்டி காட்டுற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட நோ எமர்ஜென்சி ஃபண்ட், நோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான எந்த விதமான சேமிப்புமே இல்லை. அவங்க யாருக்குமே தெரியறது இல்ல எதிர்காலத்துல இந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய பணம் எவ்வளவு பயனா இருக்குன்னு. முதல்ல இம்பார்ட்டன்ட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு நெட் மாதிரி நம்மளோட தேவையில்லாத செலவுகளை குறைக்க வழி செய்யும். மெடிக்கல் எமர்ஜென்சி மற்றும் திடீர்னு கார்ல வர ரிப்பேர் மற்றும் திடீர்னு ஏற்படக்கூடிய வேலை இழப்புல இருந்து அது நம்மளை பாதுகாக்கும். இன்றைய இளம் தலைமுறையினருக்கு இதுல ஒரு பர்சன்ட் கூட ஆர்வம் இல்லைங்கிறது தான் உண்மை. எதிர்கால தேவையை விட்டுட்டு தற்காலிக சந்தோஷத்துல தான் அவங்க நாட்டை அதிகமா போகுது. அதே நேரம் வாழ்க்கைங்கிறது ஒரு கணிக்க முடியாத ஒரு விளையாட்டு மாதிரி எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட இல்லைன்னும் போது அதிகப்படியான வட்டிக்கு பணம் மற்றும் அதிகப்படியான கிரெடிட் கார்டு யூசேஜுக்கு அது வழிவகை பண்ணும். அதனால ஓடாத வண்டியில ஏறின கதையாயிடும். எமர்ஜென்சி ஃபண்டோட இன்னொரு பயன் என்னன்னு பார்த்தா உங்களோட எதிர்கால லட்சியம் மற்றும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்களோட எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல. சரி, நீங்க கேட்க புரியுது. எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன மாதிரியான மாற்றங்களை நமக்குள்ள உருவாக்கும் அப்படிங்கிறது தானே. முதல்ல உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் அதுபோக ஒரு கமிட்மெண்ட்டையும் அது கண்டிப்பா உருவாக்கணும்.
இதுக்காக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய 3 இருந்து 6 மாதம் உங்களோட வருமானம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலை போல அமையும். இதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட் ஆஃப் சிக்னிபிகேஷன் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசினா அதுக்கு அவங்களும் 30-40 வருஷம் கழிச்சு வரப்போற ஒரு விஷயத்துக்கு இப்ப ஏன் அவசரம் அப்படிங்கிற கேள்விதான் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பத்தி யோசிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அதனால ஏற்படக்கூடிய 2-3 பயனை பத்தியும் சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது முதல் பயன் உங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது பெருகும். அதுபோக உங்களோட பணம் காம்பவுண்டிங் முறையில முதலீடு பண்ணும்போது அதோட பலன் அபரிவிதமா இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா டாக்ஸ் பலனுங்கிறது கிடைக்கும். கடைசி மற்றும் இம்பார்ட்டன்ட் ஆஃப் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு பலர் ஸ்டாக் மார்க்கெட் பின்னாடியே சுத்துறாங்க சீக்கிரமா அதிக அளவுல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்காக. ஆனா அதிக அளவு லாபம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் கிடைக்குங்கிற விஷயம் பல பேருக்கு தெரியறதே இல்லை. இதை தெளிவா சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அதாவது இன்னைக்கு உங்க கையில 100 ரூபாய் இருக்குன்னா அது மூலியமா நீங்க 10 கிலோ உருளைக்கிழங்கு வாங்க முடியுதுன்னா அதுவே அடுத்த வருஷம் 9 கிலோ தான் வாங்க முடியும். அதனால ஒவ்வொரு வருஷமும் பணத்தோட மதிப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு வருஷமும் பொருட்களோட மதிப்பு அப்படிங்கிறது 10% அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. பணத்தோட மதிப்பு குறைஞ்சா கூட நம்மளோட சேமிப்போட பலன் வருஷத்துக்கு 12% அதிகரிச்சே ஆகணும். இந்த 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல எஃப்டிலயோ கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கு ஒரே வழி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். நீங்க எப்ப லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அப்பவே உங்க பணத்தை இந்த பிளெக்சுவேஷன் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. இந்த மாதிரி நீங்க சேமிக்கிறது மற்றும் முதலீடு பண்றது மூலியமா உங்களோட நிகழ்கால மற்றும் எதிர்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்